வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா நம்ம பவானி பிடியில் பாரதி சிக்கி இருக்காங்க. ஆனால் அந்த ரவுடிக அங்கே நடக்க மேட்சை அப்படியே காட்டுறாங்க. அதில் நம்ம ஆதி அந்த எதிராக ஆடவங்கிட்ட அடி வாங்குறாங்க, குத்து வாங்குறாங்க. இதை பார்க்குறாங்க. ஐயோ, எனக்காக என்னை காட்டி பவானி மிரட்டி நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் கையை கட்டி போட்டிருக்கா. எனக்காக பார்க்காதுங்க, நீங்கள் இதில் அடிக்க வாங்கக்கூடாது, நீங்கள் திருப்பி அடிங்க, நான் இங்கே பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல என் மனசில் நான் பேசுகிறேன், அது உங்களுக்கு கேட்குதா ஆதி அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வேற வழியே இல்லை, கடவுளே என் புருஷன் இப்படி அடி வாங்கக்கூடாது, அவர் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க நேரம் காலுக்கு இடையிலே பீங்கான் துண்டு கிடக்குது. அதை தன் காலை வச்சு எடுத்து அப்படியே அந்த ரவுடிகளுக்கு பிடியில் அவங்க கெட்டி போட்டிருக்க அந்த கயிறை மெதுவாக அவுக்குறாங்க. அவுத்துக்கிட்டு அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நம்ம பாரதி எஸ்கேப் ஆகி ஓடி அந்த பாக்ஸிங் நடக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க. அங்கே நின்ன பிறகு தான் நம்ம ஆதி பார்க்குறாங்க, என் பாரதி என் கண்ணருகே இருந்துக்கிட்டு நான் அடி வாங்கி நான் தோக்க முடியுமா? என் பாரதியை ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ வைக்கணும் அப்படின்னா ஒரு வீடு தேடி இருக்கணும், குடியிருக்க ஒரு வீடு வேணும்னா அட்வான்ஸுக்கு ரூபா வேணும், என் பாரதியை நடுத்தெருவில் நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்கி புகுந்து பாக்ஸிங்கில் வெளுத்து எடுத்து ஜெயிக்கிறாங்க. பவானி முகத்தில் கரியை பூசுகிறாங்க நம்ம ஆதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம்தான் பவானியின் நாட்கள் நம்ம பாரதியை கெட்டி வச்சுக்கிட்டு ஆதி போட்டியில் இருக்கவங்கள்ட்ட காட்டி நீ ஒழுங்காக விளையாடக்கூடாது, இந்த போட்டியில் தோக்கணும், இல்லாட்டா உன் மனைவியை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டி இருக்கிறத வச்சு பயந்து என் மனைவி நல்லா இருக்கணும், அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த எதிராளி அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாக்ஸிங்கில். இந்த சைடு அந்த லைவில் அங்கே நடக்கக்கூடிய இதை போட்டு அந்த ரவுடியை நம்ம பாரதி கிட்ட உசுப்பேத்துறாங்க. உன் புருஷனை பாரு, தடிமாடு கணங்கா இருந்துக்கிட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், அவன் ஒவ்வொன்றும் வாங்கதை பார்த்து நீ இப்போ சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே காட்டுறாங்க. ஏ ஆதி, என் மனசில் நான் நினைக்கிறது உங்களுக்கு கேட்குதா? நீங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுத்து அவங்கள அடிக்கணும், நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்காக நீங்கள் யோசிக்காதுங்க, உங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. கடவுளே, என் புருஷனை ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான வழியை எனக்கு காட்டு அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி வேண்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க காலில் ஒரு பீங்கான் துண்டு தட்டுப்படுது. அதை அப்படியே காலை வச்சு நவுட்டி எடுத்து கையில் கட்டியிருக்க கயிறை அப்படியே அதை வச்சு அறுத்து எடுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ரவுடிகளுக்கு கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு நம்ம பாரதி அப்படியே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் தப்பிச்சுட்டா, இவளை விடக்கூடாது, பவானி மேடம் சொல்லியிருக்காங்க, இவளை விடக்கூடாது, நீ இவளை பிடிங்கடா மடக்கி அப்படின்னு ரவுடிகளும் அப்படி பாஞ்சு போகிறாங்க. பாஞ்சு போய் டபக்குனி பிடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நம்ம பாரதி எஸ்கேப் ஆகி ஓடி அந்த பாக்ஸிங் நடக்க இடத்துல போய் சேர்ந்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி இருக்கதை ஆதி கண்ணில் படுது. என்ன இது, என் பாரதி போல இருக்கு, பவானி பிடியில் இருந்த நம்ம பாரதி தப்பிச்சிட்டாளா? கண்டிப்பாக அவளே நம்மளுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவளுக்கு பிடியில இருந்து தப்பி இங்கே வந்திருக்க நேரம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிக்கணும், பவானி முகத்தில் கரிய பூசணும், நான் விட்டு சவாலில் தோக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நம்ம ஆதி ஒரு பவர் கிடச்சிருக்கணுங்க. அடி அடி அடின்னு ரவுடிகளை அடித்து தவசம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பாக்ஸிங்கில் ஜெயிச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பவானி, நான் விட்ட சவாலில் நான் தோத்துட்டேன், இந்த ஆதி நடுத்தரவோடு பிள்ளைங்க குட்டியோடு நிற்பான் அப்படின்னு நினச்சா இவன் அதெல்லாம் முறியடிக்கும் விதமாக ஒரே நாளில் பணக்காரன் மாதிரி இந்த பாக்ஸிங்கில் ஜெயிச்சு 65,000 ரூபாயை வின் பண்ணிட்டான். இவன் வீட்டு வாடகைக்கு உள்ள ரூபாயை கெட்டிடுவான். இவன் இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னா நம்ம பரிசு கோப்பையோட நம்ம பவானியை சந்திக்கிறாங்க நம்ம ஆதி.
இந்த பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து அனுபவிப்பீங்க. எப்படி வந்து நாங்கள் வந்து வாரோம், இது எல்லாமே வந்து உங்களை வந்து அழிக்கிறதுக்கு தான் இனி ஒவ்வொரு அடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பவானி, நீ வந்து என்னை கடத்தி வந்து நீ ஆதியை தோக்க வைக்கணும், நீ பார்த்தியா? உன் புத்தியை செருப்பால் அடிச்சுக்க. உனக்கு நீ விட்ட சவாலில் நீயே தான் தோத்து கிடப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இது எப்படி சாத்தியம்? நான் எவ்வளோ தில்லு முள்ளு பண்ணாலும் எல்லாத்துலேயும் இந்த ஆதியையும் பாரதியையும் என்னால் பிரிக்க முடியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரத்தில் வீடு வாடகைக்கு வந்து எடுத்து அந்த வாடகை அந்த வீட்டில் வந்து நம்ம ஆதியம் பாரதியும் வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து வராங்க. அப்போ தான் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸிங்கில் வந்து ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாரு. நீ மட்டும் எனக்காக தானே அந்த பவானி பிடியில் அந்த ரவுடிகை பிடியில இருந்து எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸிங் நடக்க இடத்துல நான் அடி வாங்குறத தாங்கக்கூடாது, நானும் திருப்பி அடிக்கணும் ரவுடிகளை, அந்த பாக்ஸிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே நீ வந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம ஆதியம் பாரதியும் நம்ம 2 பேரும் வந்து இனி யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, நம்மளோட ஒவ்வொரு அடியும் பவானிக்கு செருப்படி கணங்கா அமையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க.